கிறிஸ்துவுக்குள் ஒருவர் கீழ்ப்படிந்த பிறகு அவர் எப்படி வாழ வேண்டும்? சபையாக, பரிசுத்தமாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. விசேஷமாக வேதத்தில் நாம் கவனித்து பார்ப்போமானா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெறுகிற ஒருவர் அவர் எப்படி மாறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறத நாம் கவனித்து பார்ப்போம். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. என்றைக்கு ஒருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக சரியான ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவர் அன்றைய தினம் முதல் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார். இது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ இதுக்கு முன்னாடி யாரை நாம் தரித்து கொண்டிருந்தோம்? எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், அந்த 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் துவங்கி நீங்க கவனித்து பாருங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக பழைய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருந்திருப்போம். பொறாமை, போட்டி, பகைகள், களியாட்டுக்கள், பாரம்பரியங்கள், கள்ள உபதேசங்கள், இவையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருந்திருக்கும். யார் பேச்சை கேட்க மாட்டோம். யார் என்ன வசனம் சொன்னாலும் நம்முடைய இருதயத்தில் அது போய் சேராது. யாருக்கும் மதிப்பு கொடுத்திருக்க மாட்டோம். தேவனுடைய வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டோம். இது உள்ளான மனிதன், அந்த பழையதான உள்ளான மனிதனாய் அவன் இருந்திருப்பான். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு, இந்த களைந்து போடுதல் என்பது, ஒருவேளை ஒருவர் ஒரு புதிதான ஒரு ஆடை அவர் போட வேண்டும் என்றால் அவருடைய பழைய ஆடையை அவர் களைந்து போட்டு தான் அந்த புதிய ஆடையை அவர் போட வேண்டும். பழைய அழுக்கான ஒரு வஸ்திரத்தோடு அவர் புதிய ஒரு வஸ்திரத்தையும் மேலேயே போடுவார் என்றால் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அப்போ நான் முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த பழைய மனுஷனை, பாவ மனுஷனை களைந்து போட்டு இருக்க வேண்டும். எப்போ? ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே நாம் களைந்து போட்டு இருக்க வேண்டும். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் எப்படி வாழ வேண்டும்? 23வது வசனம் பாருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. புதிதான ஆவி என்பது புதிதான அந்த உள்ளான மனிதனை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை, தேவ சாயலில் நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 24வது வசனத்தில் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தில் நாம் படிக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதற்கொண்டு நாம் ஒரு புதிய மனிதனாக வாழ வேண்டும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். அப்ப நாம் ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாள் முதல் நாம் ஒரு புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைகளைப் போல நாம் இருக்கிறோம். புதிதான சிந்தனை, புதிய எண்ணங்கள், புதிய வாழ்க்கை முறை. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறை வேறு. உலக பிரகாரமான ஒரு மனுஷனா நாம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது பழைய வாழ்க்கை. இப்போ இந்த புதிய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, நாம் புதிதான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று வேதமானது நமக்கு புத்தி சொல்லுகிறது. இன்னும் கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் 20வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்பொழுது? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. என்னுடைய பழைய எண்ணங்களை, பழைய வாழ்க்கையை நான் ஒழித்து விட்டேன், சிலுவையில் அறைந்து விட்டேன். ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். ஆனா நான் உயிரோடு தான் இருக்கிறேன். எப்படி? இனி நான் அல்ல. சில பேர்
கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் கூட வாக்குவாதம் செய்யும் பொழுது அநேகர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் யாரு என்று தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் யாரு தெரியுமான்னு சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, எனக்கு என்று ஒரு சொந்த விருப்பு வெறுப்பு இருந்திருக்கும், எனக்கு என்று ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், இனி நான் அல்ல. தொடர்ந்து பாருங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப யார் நமக்குள் வாழ்வது? கிறிஸ்துவானவர். கிறிஸ்தவன் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிளஸ் அவன். ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் பாதி கிறிஸ்துவை அவன் தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.